நான் அவங்க சீனியரு, இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் செல்ஃப் அந்த டைமில் அவங்கள பேச அனுமதிக்கல. மேபி அவங்கள இப்போ நான் வந்து அவங்கள பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுறதெல்லாம் தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் மணிமேகலை இதையும் சொல்லியிருக்காங்க, நான் டீம் கிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், பட் வந்து அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வேற ஒரு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு கார்பரேட்டில் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொலீக் கிட்ட வந்து பேசும்போது இன்கேஸ் வந்து அவங்களுக்கு அப்படி சொல்ல முடியலன்னா எல்லாரும் மாதிரி சொல்லியிருக்க வேணாம். தனியாக வந்து பிரியங்காவை கூப்பிட்டு, ஏன்னா 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான், கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி சம்மப் பண்ணுறதுல எனக்கு பிடிக்கல, ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் பிரியங்கா இது ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பண்ணியிருப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. அது மேபி அவங்க மணிமேகலை சைட்லேருந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ வந்து அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுன்னு சொல்லும்போது 2 பேரும் மணிமேகலை வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, கேரவேனுக்கு போயிட்டாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் ஷூட்டே நடக்கல. ஸோ ஈவன் செலிபிரிட்டிஸ்லாம் வந்தாங்க சீரியலில் இருந்து, அவங்களே வந்து ஆச்சரியமாக என்கிட்ட கேட்டாங்க, ஏன் என்ன